இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா மிச்சமாயிடுச்சு. சரி இதை நம்ம ஜீரோதால கோல்டு பீஸில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வைப்போமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, இந்த டிவிஎஸ் ஜூபிட்டரை போன வருஷம் ஏப்ரல் மாதம் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 27,000 கிலோமீட்டரை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. 13,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டினதுக்கு அப்புறமா ரியரில் உள்ள டயரை ஒரு டைம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ 27,000 கிலோமீட்டரையே தாண்டிடுச்சு. 2 டயருமே பார்த்தீங்கன்னா நல்லா தேஞ்சிருச்சு. 2-3 பஞ்சர் வேறு அதில் இருக்குது இப்போது. சரி இந்த வாட்டி காரைக்குடி போகும்போது கண்டிப்பாக டயரை மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன். அப்புறம் வஉசி ரோட்டில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த டயரை வாங்கினேன். ரியரில் வந்து இந்த பட்டன் டைப்பு, ஸோ இதான் எல்லாருமே போட சொன்னாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் டைப்பாக டயரை வாங்கியாச்சு. இந்த 2 டயரும் சேர்த்து மொத்தமாக 2520 ரூபா வந்தது. அந்த 20 ரூபா கூட லெஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் அவர்கிட்டே கேட்டோம் எங்கே இதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. பக்கத்துலேயே ஒரு கடையை ரெஃபர் பண்ணாங்க. அங்கே போயிட்டு 2 டயரையுமே சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணதுக்கு ஒரு 300 ரூபா கேட்டாங்க. 2 டயரையுமே சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு கான்ஃபிடென்ட்டே கிடைக்குது. ஸோ நான் வேறு பார்த்தீங்கன்னா ஹைவேல இந்த கோட்லேயே தான் ஓட்டிகிட்டு போவேன். ஸோ டயர் தேஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டும்போது அப்படியே வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது.